Hello everyone, once again welcome back. This is DRS with Ash. DRS with Ash general personalities வருவாங்க. நீங்க நிறைய குட்டி ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்க. பட் இந்த பர்டிகுலர் ஒலிம்பிக் சாம்பியன் இந்தியாஸ் ப்ரைட் அண்ட் ரீசெண்டா வந்து இஸ் brought the bronze medal back home. நம்ம கேரளத்தை சேர்ந்த பிஆர் ஸ்ரீஜேஷ் இஸ் வித் அஸ். ஸ்ரீஜேஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ஜஸ்ட் பிஃபோர் வி வெண்ட் லைவ், நீங்க ஒரு நல்லா சொன்னீங்க, நல்ல இடத்துல சூப்பரா விட்டுட்டு போன கேம், நல்ல ஒரு ஹை பாயிண்ட், யூ டிசர்வ் தட் ஃபார் பிளேயிங் ஃபார் த கண்ட்ரி அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதுதான் நீங்க பண்ணிருக்கீங்க பிரான்ஸ்ல. இப்போ ரீசெண்டா முடிஞ்ச ஒலிம்பிக்ஸ்ல யூ ஜஸ்ட் பர்ட் அவுட் ஆன் ஹை பிரான்ஸ் மெடல் கேம் அகேன்ஸ்ட் ஸ்பெயின். பெரும்பாலும் எனக்கு கிரிக்கெட் பத்தி நிறைய தெரியும் ஸ்ரீஜேஷ், இப்போ நிறைய ஹாக்கி அண்ட் ஒலிம்பிக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. நம்ம ஆடியன்ஸ்க்கு அதே தான் இருக்கும். பட் ஹவு டஸ் இட் ஃபீல் டு கோ அவுட் ஆன் ஹை அண்ட் ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் வினிங் தட் பிரான்ஸ் மெடல் அகேன்ஸ்ட் ஸ்பெயின்? தேங்க்யூ வெரி மச் பிரதர். வணக்கம். இட்ஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம். ஏன்னா ஒலிம்பிக்ஸ் உங்களுக்கே தெரியும், அது வந்து இது நார்மல் ஸ்போர்ட்ஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக்ஸ் தான் எல்லாமே. எல்லா ஸ்போர்ட்ஸ் தாரங்களும் சின்ன அத்லெட்டிக் பசங்களும் எல்லாமே ட்ரீம் பண்ணது எனக்கு ஒலிம்பிக்ஸ் ஆடணும், எனக்கு ஒலிம்பிக்ஸ் மெடல் வின் பண்ணணும். Even when I was a kid, that was a dream for me to play for Olympics. And after picking up hockey, because for a hockey player, Olympics is the ultimate target. But என்னை பொறுத்த வரைக்கும் 20 இயர்ஸா நான் வந்து நாட்டுக்காக ஆடி இருக்கேன். I mean 2004 when I debuted for the first time for the junior team until now 2024, it's been a long journey. So இந்த ஹிஸ்டரி பார்த்து, ஹாக்கி ஹிஸ்டரி பார்த்துச்சுன்னா எந்த பிளேயரும் ஒரு கரெக்டான அர்த்தம்னு ஓகே நான் போறேன், நான் விட்டுட்டு போறேன், திஸ் இஸ் மை லாஸ்ட் டூர்னமெண்ட் சொல்லி கேட்டதே கிடையாது. ஏன்னா ஒரு என்ன சொல்லுவது, நம்ம கர்வமா போனோம். ஓகே, போகும்போது வந்து அந்த அந்த பவர் இருக்கணும். ஓகே, நீ நாட்டுக்காக இவ்வளவு பண்ணிட்டியே, ஓகே நான் வந்து அந்த ஹானர் அந்த ஃபீல் பண்ணிட்டு போனோம். அதுதான் என் மனசுல முதல்ல இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒலிம்பிக்ஸ் போனதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இதுதான் லாஸ்டா, இது வந்து 2 இயர்ஸ் ஆடலாமா? ஏன்னா ஃபிட்னஸ் வரை கம்பேர் பண்ணிச்சுன்னா ஃபிட்னஸ் நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. ஸோ விட்டுட்டு போனதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் நினைச்சு ஓகே இதுதான் ரைட்டான ஒரு இடம், இங்கேருந்து தான் போனோம், அப்படிதான் இந்த டிசிஷனுக்கே வந்தேன். பட் திஸ் இஸ் த ட்ரீம் சென்டர் ஃபார் எனி ஸ்போர்ட்ஸ் பர்சன். எப்படின்னா லாஸ்ட் ஒலிம்பிக்ஸ், லாஸ்ட் டூர்னமெண்ட், அதுக்கப்புறம் அதுல ஒரு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிட்டேன். தென் you got an opportunity to carry the flag in the closing ceremony. Then you come back to India. Hockey India is conducting an event for you, a send-off program for you, and they are declaring that okay Srijesh, with you your number also retired from Indian hockey. Oh. This is the perfect. It's a dream journey, brother. இதுக்கு மேல எல்லாம் ஆசைப்படவே கூடாது. இல்ல ஒலிம்பிக்ஸ்ல வந்து நீங்க இட் இஸ் செகண்ட் பிரான்ஸ் அந்த பவுன்ஸ். அதாவது வந்து நான் நிறைய வந்து டிபேட் பண்ணுவேன். ஈவன் கிரிக்கெட்ல நிறைய சினர்ஜிஸ் இருக்கு ஹாக்கியோட. till 1972 இந்தியா were the undisputed, in fact unbeatable hockey team அப்படின்னு சொன்னா it is I think less of a compliment. ஆனா அப்போ வந்து ஃபீல்ட் ஹாக்கி இருந்தது. AstroTurf hadn't jumped in India education. But from a hockey player's perspective, நீங்க you're 36 now. You have seen உங்களோட ஹாக்கி மோஸ்டாவே ஆஸ்ட்ரோல தான் இருந்திருக்கு. என்ன இந்த சேஞ்ச், was it a necessary change in the hockey field itself? ஏன்னா இந்தியா வாஸ் ரியலி டாமினேட்டிங். இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு அந்த ஆஸ்ட்ரோடர்ஃப் போட்டு அடாப்ட் பண்றதுக்கு இட்ஸ் லிட்டரலி டேக்கன் 40 years. Now after 45 years now we have two on the bounce. So அந்த ஆஸ்ட்ரோ டு ஃபீல்ட் ஹாக்கி எவ்வளவு பெரிய சேஞ்ச் அண்ட் எவ்வளவு ஸ்கில்ல கம்மி பண்ணிடுச்சு ஹாக்கில? See, கிராஸ் ரூட்ல வந்து மெயினா இண்டிவிஜுவல் கேம் தான் ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ தியான்சந்த் தாதாவெல்லாம் பார்த்துச்சுன்னா அவங்களெல்லாம் இண்டிவிஜுவலி ஸ்கில்ஃபுல், அவங்களெல்லாம் விசார்னு சொல்லுவேன். இந்த ஸ்டிக்கு வச்சு என்னெல்லாம் பண்ணுவோம், அவங்களெல்லாம் இன்னொரு கோர்னரை கோரான்னு சொல்லுவேன், அவங்களால அது பிடிக்கவே முடியாது, டேக்கிள் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம வந்து அந்த டைம்ல அப்படியே டாமினேஷன். ஏன்னா இண்டிவிஜுவல் நம்ம டீம்ல 18 பிளேயர்ஸ் இல்லை 16 பிளேயர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 16 பிளேயர்ஸும் அந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல். ஸோ தட்ஸ் வை வி டாமினேட்டட் த வேர்ல்ட் ஆஃப் ஹாக்கி ஆர் த வேர்ல்ட் ஆஃப் ஒலிம்பிக்ஸ். நம்ம தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தேன். சடனா என்ன பண்ணிட்டு இருந்த யூரோப்பியன்ஸ், அவங்க வந்து இந்த ஸ்கில்ஃபுல் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஹெல்த்தி, ஃபாஸ்ட், அப்புறம் என்ன ஸ்ட்ராங். அவங்கள இந்த ஆஸ்ட்ரோடர்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஹாக்கி ரூல்ஸ் டோட்டலா வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எப்படின்னா இப்போ வந்து நீ புஷ் பண்ணா பிரச்சனை கிடையாது, அது ஃபவுல் கிடையாது. தட்ஸ் a way of playing. ஒன் டச் பாசஸ். நம்மளால வந்து ஒன் டச், நம்மளால வந்து இந்தியா உங்களுக்கே தெரியுமே, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்கு, கல்ச்சர் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த டீம் வந்து டீம் ஆகுனதுக்கே நிறைய டைம் எடுக்கும். ஏன்னா ஃபாரினர்ஸ்க்கு அப்படி கிடையாது. இப்போ ஹாலண்ட் போச்சுன்னா அவங்க டச் லாங்குவேஜ் தான் பேசுவேன். இப்போ ஆஸ்திரேலியா போச்சுன்னா எல்லாரும் இங்கிலீஷ் தான் பேசுவேன், வேற இன்னொரு மொழியே கிடையாது அவங்களுக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தம் லாங்குவேஜை புரியறதுக்கு 2 years 3 years ஆகும். நம்ம வந்து ஹிந்தி கத்துக்கணும், பஞ்சாபி கத்துக்கணும். அவங்களால வந்து தமிழோ மலையாளமோ கத்துக்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஆட்டோமேட்டிக் அவங்க என்ன பண்ணிட்டு அவங்களால வந்து அந்த கேமை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணணும், இந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ் ஒன் டச் பிளே, ஐ மீன் சிஸ்டமேட்டிக் கேமில் வரணும்னு சொல்லி
அவங்களை அந்த ஆஸ்ட்ரோடர்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். ஸோ யூரோப்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஸ்ட்ரோடர்ஃப் ரொம்ப சீப்பு. ஒரு 2 crores 3 crores அவங்களால ஒரு ஸ்டேடியம் பண்ண முடியும். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது இந்தியாவுக்கு வரும்போது அந்த டைம்ல எல்லாம் 20 crores மேல வந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் சீப் ஆயிட்டு, பட் அந்த டைம்ல 20 crores. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பிரதர், கேரளா கேரளா இஸ் லைக் பிக்கர் தான் ஹாலண்ட். ஒரு கண்ட்ரியிலும் பெருசு நம்ம ஸ்டேட். அந்த ஹாலண்டில் வந்து மோர் தேன் 2000 ஆஸ்ட்ரோடர்ஃப் உண்டு. மோர் தேன் 2000 ஆஸ்ட்ரோடர்ஃப். ஆனா கேரளாவில் வந்து 2 ஆஸ்ட்ரோடர்ஃப் தான் இருக்கு. சரி, அதுதான் அந்த டிஃபரன்ஸ். நம்ம இந்தியாவுக்கும் அந்த வேர்ல்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அதுதான். ஸோ ஆஸ்ட்ரோடர்ஃப் வந்ததுக்கு அப்புறம் அந்த கேம், அந்த ஸ்பீடு நம்மளால வந்து மேட்ச் அப் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்கில்ல தான் இருக்கும். ஏன்னா கிராஸ் ரூட்ல இருக்கிற எல்லா கோச்சஸும் வந்து அந்த ஸ்கில்ஃபுல் கேம் தான் நிறைய ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஹிஸ்டரி அப்படி. அதனால தான் இந்தியன் ஹாக்கி வந்து அந்த 79 இந்த ஆஸ்ட்ரோடர்ஃப் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கேம் ரொம்ப கீழே போயிட்டேன். ஸ்டட் கிரவுண்ட்ல ஹாக்கி ஸ்டார்ட் பண்ணி கிராஸ் கிரவுண்ட்ல ஹாக்கி ஆடி அதுக்கப்புறம் தான் ஆஸ்ட்ரோடர்ஃப்க்கு போனேன். பட் தேங்க் காட் நான் கோல் கீப்பர். எனக்கு வந்து அந்த ஸ்கில்லு, அந்த ஸ்டாப்பிங் அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு என்ன முதல்ல ஒன்றுதான், அவன் அடிச்சா நான் பிடிக்கணும். நீ எங்கேருந்து அடிச்சாலும் நான் பிடிக்கணும். அதுதான், வேற அதை விட்டு வேற வேலையே கிடையாது. அது தட்ஸ் வை ஐ சர்வைவ். அதர்வைஸ் இட் வுட் ஹவ் பீன் barely task for me to reach in this top. ஸோ அந்த இந்த ஆஸ்ட்ரோடர்ஃப் மட்டும்தான் நம்ம வந்து இந்தியன் டாமினேஷன் வந்து கீழே எடுத்துட்டு வந்தேன். இல்லைன்னா நம்ம இப்போ அங்கதான் இருந்திருப்பேன். இப்போ நம்ம ரீசெண்டா வந்து சைனா நேவால் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி அதர் ஸ்போர்ட்ஸ் இன்வால்வ் பிசிக்காலிட்டி, நிறைய ஃபிட்னஸ் தேவைப்படும், பட் கிரிக்கெட் இஸ் ஸ்கில் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்றதை என்னால டோட்டலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நானும் மற்ற ஸ்போர்ட்லாம் விளையாடுவது ஃபிட்னஸ் பேராமீட்டர்ஸ் ரிக்வயர்ட் ஆர் வெரி டிஃபரெண்ட் டு கிரிக்கெட் அண்ட் தி அதர் ஸ்போர்ட். ஆனா எனக்கு என்ன ஒரு கொஸ்டின், இப்ப நீங்க அதுல இருந்து கிராஸ் பாலினேட் பண்றதுக்காக கேக்குறேன். யூ செட் யூரோப்பியன்ஸ் வந்து இதை பிசிக்கல் ஆக்குறதுக்கு, இன்ஃபேக்ட் கிரிக்கெட் பாக்குற நிறைய ஆடியன்ஸ் நம்ம சேனல் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் சொல்றேன். அந்த கிரிக்கெட்ல வந்து அதுலயும் நான் அகைன் ரிப்பீட் பண்ணுவேன், T20 மூலமா ஸ்கில் கோஸ் அவுட் ஆஃப் த கேம் அண்ட் ரொம்ப ஸ்மார்ட்டா ஷார்ப்பா பிளே பண்ணுவாங்க. அதை பிளே பண்ணும்போது அதை நம்ம சம்டைம்ஸ் ரியலைஸே பண்ண மாட்டோம். கிட்டத்தட்ட 30-40 இயர்ஸ் ஹாக்கில எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது எவ்வளவு கஷ்டம் ஸ்ரீஜேஷ்? இஸ் இட் பாசிபிள் as an Indian community or an Indian fraternity அந்த பவரை நம்மளால மேட்ச் பண்ண முடியுமா? அந்த அஜிலிட்டியை மேட்ச் பண்ண முடியுமா? இல்ல we will constantly be at a deficit? ஏன்னா the way you guys train, உங்களுக்கு அது ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்காக கேட்டேன், வேற ஒன்றும். சரிதான், டிஃப்ரெண்டா அந்த ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு உண்டு. இந்த ஃபாரினர்ஸ்க்கு, இந்த யூரோப்பியன்ஸ்க்கு அந்த அட்வான்டேஜ் உண்டு. அவங்களுக்கு பிசிக்கலி ஸ்ட்ராங், அந்த மஸ்குலாரிட்டி, அதில் வந்து நம்மளால வந்து அந்த மஸ்குலாரிட்டி எடுத்துட்டு வர முடியாது. ஸோ உட்கார்ந்து அளவுக்கு பதிலா அதுக்கு என்ன ஒரு என்ன சொல்யூஷன் அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவேன், மோஸ்ட்லி நம்ம வந்து 1-on-1 அந்த இது வந்து அந்த காம்பாக்ட் வந்து அவாய்ட் பண்ணுவேன். ஸோ யூ பாஸ் பிஃபோர் தே கம். ஆர் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரை வந்து ஒரு நம்ம எல்லாம் வந்து பார்த்துட்டு நான் தான் டாலஸ்ட் காய் இன் அவர் டீம், ഞാൻ இல்லைன்னு ஜெர்மா அவ்வளவுதான் 6 feet தான் எனக்கு ஹைட். அப்ப யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த ஜெர்மனிஸ் இல்லைன்னா ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாம் எந்த ஹைட் தான் அவங்களுக்கு ஏற்ற ஷார்ட். ஸோ தட்ஸ் ஹவ் தே லைன் அப். ஸோ நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கூட ஸ்ட்ரெயிட்டா ஒரு இது இருக்கக்கூடாது. செகண்ட் வந்து நம்ம ஸ்கில் யூஸ் பண்ணோம். when they comes make foul, அது the easiest way. third thing, நம்மள வந்து what is our plus point? So we do small passes, we avoid them, we go around them. So we make them like monkey game ஆடுவல அந்த மாதிரி அவங்கள மங்கி தான் பண்ண வைக்கணும். அவங்க நடுக்கு சென்டர் திக்பாட வச்சு அங்கங்க எல்லாம் பாஸ் பண்ணி ஆடிட்டே இருக்கணும். ஸோ டிஃப்ரெண்டா என்ன பண்ணணும்னா, எல்லா கேமுக்கும் தனியா டிஃபரன்ஸ் உண்டு. இப்போ கிரிக்கெட் பார்த்துச்சுன்னா உங்களுக்கே தெரியுமே, எவ்வளவு ஸ்பீட்ல பால் பண்றேன், ஸ்பின்னில் எவ்வளவு டெக்னிக்ஸ் இருக்கு, பேட்ஸ்மேன் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். ஸோ அது வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட் கேம். என்னால என்ன சொன்னேன், பார்க்கும்போது ரொம்ப ஈஸி தானே, பால் இங்க வருது, நான் அடிக்கணும், 6 அடிக்கணும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஹாக்கியை பார்த்தாலும் எல்லா இடங்களும் அதான் சொல்லிட்டு அங்கே தானே அடிக்கிற, உன்னால பிடிக்கிறதுக்கு என்னடா கஷ்டம். பட் அது பண்றது அவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ பட் நமக்கு இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதுதான். ஏன்னா நம்ம கேமில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அந்த பிசிக்காலிட்டியை வந்து சப்போர்ட் பண்ணுவேன். So that's one disadvantage which we got, but still I think after getting all these foreign coaches, we adapted to that and we find out more solution how to avoid it and how to overcome it. Hey, you're actually going on a fantastic narrative. Actually நானே irrelevant இந்த ஒரு chatக்கு. You said about foreign coaches. Now foreign yes. coach highlight பண்ணும்போது, my next question to you is, now it's 2 bronze medals on the bounce, if I'm not wrong. Yes. And when I talk about you, there are several Commonwealth Games medals, yes. Asian medals. நான் அதுக்குள்ள போகல. ஏன்னா அது போய் நான் படிச்சுட்டே இருந்தேன் இந்த லிஸ்ட்டை. படிச்சுட்டே இருக்கும்போது ஐயோ இவ்வளோ மெடலா அப்படின்னு படிக்கும்போது கவுண்டே மறந்து போயிருச்சு. பட் மை கொஸ்டின் டு யூ இஸ், இவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு, ஃபாரின் கோச்சஸ் எல்லாம் வந்திருக்காங்க. Has Indian hockey found the treadmill to ascertain back that glorious days?
பிஃபோர் 1972 அந்த மாதிரி பவுன்ஸ் கிடைக்குமா இல்ல இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி a tighter contest because of the physicality of the game? It is going to be a tough task because it's, I mean, the world hockey is revolving like anything. Introduction of a lot of things, the technology, latest method of playing, strategies, the new coaches are finding new way to play the game. ஸோ இந்த ஃபாரின் கோச்சஸ் வந்ததுக்கு அப்புறம் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாம் அவங்கள எந்த கேம் ஆடிட்டு இருந்தியோ அதுதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த. டே ஸ்கில் பண்றா, டே ட்ரிபிள் பண்றா, நீ டோட்ஸ் பண்றா. அப்புறம் அந்த நம்ம ஹாக்கியில் எப்படின்னா ரோலிங் சப்ஸ்டியூஷன், இட்ஸ் நாட் லைக் ஃபுட்பால். நம்ம எந்த டைம்ல எந்த பிளேயர் வேணாலும் வெளியில எடுக்கலாம், எந்த பிளேயர் வேணாலும் உள்ள போகலாம். ஸோ 11 மெம்பர்ஸ் எப்போ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கலாம். நம்மளெல்லாம் முன்னால அது பண்ணதே கிடையாது. மெயின் 11 தான் ஆடுவேன். ஒருத்தனை டயர்ட் ஆயிடுச்சு, ஒரு தண்ணி குடிக்கணுமா, வாட்டா உள்ள போடா, தம்பி நீ உள்ள போடா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மேட்ச். பட் இப்போ எப்படின்னா சிஸ்டமேட்டிக், ஆஃப்டர் 3 minutes forwards and midfielders will change automatically. 3 பேர் உள்ள போவோம், 3 பேர் வெளிய வரும். இன்னும் midfielders 2 பேர் உள்ள போவோம், 2 பேர் வெளிய வரும். After 5 or 6 minutes one defender will change. So one quarterல வந்து எல்லாத்துக்கும் சப்ஸ்டிடியூஷன் கிடைக்கும். They are like fresh legs, they can play really good. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. ஐ மீன் நிறைய கோச்சஸ் வந்து தே கேவ் தட் இன்புட்ஸ். அவங்களால வந்து எப்படின்னா இந்த ஆஸ்திரேலியன்ஸும் யூரோப்பியன்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட வே ஆஃப் பிளேயிங் இஸ் டோட்டலி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும். பட் நமக்கு வந்து அந்த அசஸ் கிடையாது. அங்க போய் நம்ம நிறைய பிளேயர்ஸ் அந்த லீக் எல்லாம் ஆட மாட்டேன். ஏன்னா மோர் தென் 300 days we are in the camp, national camp. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆமா, we will take some time to be independent. அவங்கள விட்டு நம்ம இந்தியன் கோச்சஸ் அடாப்ட் பண்ணி நம்மளால வந்து இந்த கண்டினியூ விக்டரியை வந்து மெயின்டைன் பண்ணதுக்கு we will take some time. But for sure in the future we are going to dominate this hockey world again. We are spending a lot of money on foreign coaches. It's really good because we are getting advantage of that. ஏன்னா அவங்களால வந்து இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணோம், எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம், இதெல்லாம் நம்ம அவங்களால வந்து கத்துக்க முடியும். பட் நம்ம வந்து செல்ஃப் இது ஆகணும். என்ன சொல்லுவேன், நம்ம கோச்சிங் லெவல், கிராஸ் ரூட் லெவல் தான். ஏன்னா வந்து இந்த வில்லேஜ்ல எல்லாம் போயிட்டு சின்ன சின்ன ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு இந்த ஃபாரின் கோச் எல்லாம் ட்ரைனிங் கொடுக்க மாட்டேன். அங்கெல்லாம் நம்ம ஊருக்காரங்கள தான் இருக்கும், அவங்களதான் ட்ரைனிங் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணி அங்கேருந்து நல்ல டேலண்ட் எடுத்துட்டு வரணும். ஸோ இதுதான் நான் எப்போ கிரிக்கெட்டை பத்தி நம்ம அசோசியேட் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு போய் பாரு, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப பார்த்தீங்கன்னா மினிமம் 10 to 15 அகாடமிஸ் உண்டு. இல்லைன்னு ஒரு வில்லேஜ்ல வந்து மினிமம் 3 to 4 அகாடமிஸ் உண்டு. அங்கேருந்து நமக்கு க்ரீம் கிடைக்கிறது ஈஸி. So when you are getting good players from the grassroots, it is going to be a very tough competition on the top level. ஸோ அப்பதான் அங்கேருந்து ரியல் க்ரீம் வந்து நமக்கு வந்து நேஷனல் டீம்ல கிடைக்கும். இல்லைன்னா வந்து இப்போ நிலைமை எப்படின்னா வாடா வந்து ஹாக்கி ஆடுறா அந்த மாதிரி நிலைமை ஆகி போச்சு. ஸோ we need to change that. அது எப்படி பண்ணணும்னா நம்மளால வந்து நம்ம இந்தியன் கோச்சஸ் உருவாக்கி அவங்களுக்கு கரெக்டா ட்ரைனிங் கொடுத்து அவங்க த்ரூ வந்து நம்ம பிளேயர்ஸை வந்து டெவலப் பண்ணோம். தென் ஆட்டோமேட்டிக்லி என்ன பண்ணலாம், இந்த ஹெவி மணி வாட் வி ஆர் ஸ்பெண்டிங் ஆன் கோச்சஸ் அது வந்து நம்மளால வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக யூஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங். இப்ப கிரிக்கெட் நீங்க சொன்னீங்க, கிரிக்கெட் அதுவே அதான் எல்லாமே ஐடியலிஸ்டிக் சிச்சுவேஷன் தான். அங்கேயும் எப்படி பெட்டர் ஆகணும் தான் நாங்களாம் இப்ப பேசிட்டு இருக்கோமே ஒழிய, ஆப்வியஸ்லி மற்ற ஸ்போர்ட்டுக்கு வந்து அங்க போகணுங்கிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்டென்ஷனா இருக்கு. பட் யூ மேட் அ வெரி வேலிட் பாயிண்ட். இந்த ஃபாரின் கோச்சஸ் வந்து இந்தியன் கோச்சஸை ட்ரெயின் பண்ணோம், பசங்களை வந்து டே வாடா நம்ம வந்து தயவுசெய்து ஹாக்கி விளையாடுறா அப்படின்னு சொல்றதுக்கு எந்த அளவுக்கு சிம்பிளிசிட்டி ஆஃப் த ஸ்போர்ட் இம்பார்ட்டன்ட் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி நீங்க நான் உங்ககிட்ட பேச வரதுக்கு முன்னாடி, கிரிக்கெட் அப்படின்னா டக்குனு ஒரு பேட் பால் ஸ்டம்ப் வச்சு ரோட்ல முன்னாடி விளையாடுவோம். இப்ப ஆக்சுவலி ரோட்லயே விளையாடுறது இல்ல. இப்ப ரோட்லயும் விளையாட முடியல, ஏன்னா வண்டி ஏறி போகுது, மண்டை மேல போகுது வண்டி. சோ ரோட்ல எல்லாம் விளையாட முடியல. பட் சிம்பிளிசிட்டி ஆஃப் த ஸ்போர்ட், ஒரு ஹாக்கி ஸ்டிக், ஒரு ஹாக்கி பால். இப்ப நானே வந்து என் ஸ்கூல்ல வந்து பிடி சார் ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ஹாக்கி பிளேயர். அவருக்கு ஃப்ரண்ட்ல டீத் இருக்காது, ஃபுல்லா அவருக்கு உடஞ்சு போச்சு, ஹாக்கி பால் பட்டதோ சொல்லுவாரு. பட் எங்க ஸ்கூல்லயே வந்து அவரு ஹாக்கி சொல்லி கொடுக்க மாட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அது ஏதோ பண்ணாங்க. How simple is it for the children to expose themselves to hockey? It's really tough, brother. ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயம். இப்ப சொன்ன மாதிரி பல்லு போகும், இல்லைன்னா முட்டு ஃப்ராக்சர் வரும். ஸோ ரொம்ப டேஞ்சர் மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ்ல. அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் இல்லப்பா நீ எல்லாம் அதுக்கெல்லாம் போகாத, வேற கேம் ஆடு. ஸ்பெஷலி கேரளாவில் போத்துருச்சுன்னா கிரிக்கெட், வாலிபால் தான். நம்ம கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால் இதான் நம்ம கேமு. இதுக்கு விட்டு ஹாக்கி ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை எப்படின்னா, ஒரு கிரிக்கெட் பேட் ஒரு பால் இருந்துச்சுன்னா நம்ம எங்க வேணாலும் கிரிக்கெட் ஆடலாம். பட் ஹாக்கி 5 பேரை அடிச்சுன்னா 5 பேருக்கு ஹாக்கி ஸ்டிக் வேணும். ஸோ அது வந்து இப்போ வந்து ஒரு நம்ம சொல்லுவேன் நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கேம் சொன்னா கூட இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கேம். ஸோ பேசிக்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா மட்டும்தான் பிளேயர்ஸ் கிட்ஸ்னால வந்து இந்த கேமை எடுத்துக்க முடியும். ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்கூல் டீம் ஸ்டார்ட் பண்ணோம், அங்க வந்து ஸ்டிக்ஸ் அண்ட் பால்ஸ் ப்ரொவைட் பண்ணோம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டூர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்தியன்ஸ்க்கு எப்படின்னா நமக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்ப்ளோஷரே கிடையாது. Why Indian team is dominating in 2021? Because of the foreign exposure. We used to travel like
10 or 15 times to Europe. We play against all top teams. இப்போ வந்து ப்ரோ லீக்னு சொல்லி டூர்னமெண்ட் கூட இருக்கு. அந்த ஆமா டூர்னமெண்ட்ல வந்து டாப் 9 teams playing almost 60 matches, top matches in a year. அதனால அந்த எக்ஸ்போஷர் கிடைச்சதால தான் இந்தியன் டீம் வந்து இப்ப டாப் 3 இல்லைன்னா டாப் 5ல இருக்கு. அந்த மாதிரி இந்த பிளேயர்ஸ்க்கு சின்ன பசங்களுக்கும் டூர்னமெண்ட் ஆடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்பதான் இந்த நிறைய மேட்சஸ் ஆடிச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மேட்சஸ் ஆடுறதுக்கு கான்பிடன்ஸ் வரும். அவங்களால வந்து அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணது எப்படின்னு தெரியும். அப்படிதான் இந்த கேம் டெவலப் பண்ண முடியும். இல்லைன்னா சடனா ஒரு நாளைக்கிட்டே வாட நீ இந்தியன் டீம்ல ஆடுன்னு சொன்னாலும் அவங்களால முடியாது. அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்றதுக்கு முடியாது. இல்ல இப்ப நீங்க இதுக்கு இந்த சொல்லும்போது ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. கேரளால வந்து பாஸ்கெட் பால் விளையாடுறோம், ஃபுட்பால் விளையாடுறோம், கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்னு 2 3 சொன்னீங்க. கேரளா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபுட்பால், அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட்டே எல்லாம் செகண்டரியில. பட் ஹவு டிட் ஹாக்கி ஹேப்பன் ஃபார் யூ? உங்களுக்கு எப்படி ஹாக்கி நடந்துச்சு? வாஸ் இட் அன் ஆக்சிடென்ட்? இல்ல ஏன்னா ஐ சா நீங்க நிறைய மத்த ஸ்போர்ட்லாம் விளையாடிருக்கீங்க, வாலிபால் விளையாடிருக்கீங்க, ட்ராக் அண்ட் ஃபீல்ட் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நேச்சுரல் ப்ரோக்ரஷன் மாதிரியா இல்ல யூ ஃபவுண்ட் சம் ஸ்பார்க் இன் ஹாக்கி? எப்படி நடந்துச்சு? It's not a spark. I found grace mark in hockey. அது வந்து தமிழ்நாடு கிடையாது ஆக்சுவலா. கேரளாவில் எப்படின்னா வந்து ஸ்டேட் டீமுக்கு ஆடிச்சுன்னா நேஷனல்ஸ்க்கு நேஷனல் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுன்னா போர்டு எக்ஸாம்ல வந்து 60 மார்க்ஸ் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? ஆமா, புரியுதா? ஏன்னா புரியல. இப்ப நேஷனல்ஸ் விளையாட்டுனா போர்டு எக்ஸாம்ல 60 எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்குமா? ஆமா, அட பாவிங்களா! அதுதான் நான் சொன்னேன் பாரு. சோ அது எப்படின்னு ஒரு காம்பன்சேஷன். சோ நீ வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து கிளாஸ் மிஸ் பண்ணி அவன் ட்ரைனிங் போற, டூர்னமெண்ட்டுக்கு போற. சோ அந்த சாக்ரிஃபைசஸ்க்காக இந்த ஒரு 60 மார்க்ஸ் போனஸ் மார்க் கிடைக்கும். ஏய் இது கேரளால இது ரூலா கொண்டு வந்தது யாருப்பா? சீரியஸ்லி வந்து இப்ப எல்லா ஊர்லயுமே வந்து இப்ப தமிழ்நாட்டுல கூட சொல்றோம் ஸ்போர்ட் எடுக்கணும், ஸ்போர்ட் எடுக்கணும்னு. அன்னைக்கு வந்து ஒரு நீயா நானான்னு ஒரு ப்ரோகிராம் நடக்கும் விஜய் டிவில. அதுல வந்து யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. பேசும்போது அந்த பையனுக்கு இதுவே நடக்கல. ஸ்டேட் லெவல் மீட்டே நடக்கல. அவன் எப்படி போய் ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு கேள்வி கேட்கும்போது நோ பேரண்ட் வில் சென்ட் யூ இல்ல. இப்ப வேறஸ் யூ டெல் மீ, இப்போ ஒரு பேரண்ட் கிட்ட போயிட்டு இந்த பையன் நேஷனல் விளையாடுனா 60 மார்க்ஸ், ஸ்டேட் டீம் விளையாடுனா 40 மார்க்ஸ் போர்டு எக்ஸாம்ல நான் தரேன் அப்படின்னு சொன்னா எந்த பேரண்ட் ஸ்போர்ட் விளையாடுறத ஸ்டாப் பண்ணுவாங்க? அவுட்ஸ்டாண்டிங் பா. யார் போட்ட ரூல் இது? இது இது ரொம்ப நாளா இருக்கு அந்த ரூல். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஜீவராஜா ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் சொல்லி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அங்க போகும்போது வந்து ஷார்ட் புட் அத்லெட்டிக்ஸ்ல இருந்துச்சு. அங்க போன உடனே ஞாபகம் சின்ன அந்த டைம்ல எவ்வளவு 4 ஃபீட் 5 ஃபீட் இருக்கும். ஒரு குண்டா ஒரு பையன். அங்க போன உடனே எனக்கும் பெருசா எனக்கும் குண்டா இன்னும் ஒரு 3 பேர் இருந்துச்சு. எந்த பேட்ச்ல சேம் பேட்ச்ல. அவங்களால வந்து அவங்க கூட எல்லாம் ஃபைட் பண்ணி வின் பண்ணதெல்லாம் எனக்கு கஷ்டம். சோ எவ்ரி இயர் தேர் இஸ் a weed out test. சோ உங்களுக்கு வந்து 1 இயர்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா வந்து உங்களை வந்து வீட் அவுட் பண்ணி வெளிய விட்டுடும். அது ஒரு பயம். அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால எஜுகேஷன் கொஞ்சம் கம்மியாயிட்டேன். ஐயோ இனி என்ன பண்ணும் 10th பாஸ் ஆகுமா, அது ஒரு பயம். அப்பதான் இந்த கேன்வாசிங் எல்லாம் நடக்கும் இந்த ஹாஸ்டலுக்குள்ளே. டேய் வாடா ஹாக்கி ஆடுறா, இல்ல டேய் வாடா ஃபுட்பால் ஆடுறா அப்படின்னு சொல்லி கேன்வாசிங் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் பாயிண்டே வந்து இந்த 60 மார்க்ஸ் தான். அங்க வந்து சீனியர் பிளேயர் சொன்ன ஸ்ரீ நீ வா, ஹாக்கி வந்துச்சுன்னா உனக்கு ஈஸியா அந்த 60 மார்க்ஸ் கிடைக்கும். நீ ஸ்டேட் டீம்ல ஆடலாம், நோ ப்ராப்ளம், நீ வந்து பாஸ் ஆயிடும் 10th. அப்படியா, ஓகே அப்படின்னு தான் ஹாக்கிக்கு போனேன். அதுக்கப்புறம் 60 மார்க்குக்காக ஆசைப்பட்டு ஹாக்கி ஆடி இன்னைக்கு பிரான்ஸ் மெடல் ஒலிம்பிக்ஸ் ஜெயிச்சிருக்கீங்க. அன்ரியல் இல்ல? வாட் a ஸ்டோரி. சோ ஹாக்கி கிரவுண்டுக்குள்ள போனேன். ஹாக்கி கிரவுண்டுக்குள்ள போனேன். ஸ்டிக் எல்லாம் கொடுத்துட்டு பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்படி ட்ரிபிள் பண்ணோம், இப்படி ரோல் பண்ணோம், இப்படி ரோல் அண்ட் டேப் பண்ணோம். முதல்ல குண்டு அன்ஃபிட் கிடையாது. அது வரைக்கும் ப்ரொஃபஷனலா எல்லாம் ட்ரைனிங் பண்ணதே கிடையாது. அங்க போனா எப்படி உங்களால ஆட முடியும்? என்னால முடியாது. ஐயோ இது தப்பான கேம் சூஸ் பண்ணிட்டேன், என்னால முடியாது. பட் இருந்தாலும் அந்த 60 மார்க்ஸ் மைண்ட் இருந்தனால அதை ஸ்ட்ரகிள் பண்ணி ஆடிட்டு இருந்தேன். அப்பதான் பார்த்தேன் இந்த கிரவுண்டுக்கு கார்னர்ல ஒரு 4 கோல் கீப்பர்ஸ் அந்த பேடலை கட்டி சும்மா நின்று கிக்கிங் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இது நல்லா இருக்கே. நான் வந்து உன்னால வந்து இது பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, சும்மா நின்றுட்டே இருக்கு, எல்லாம் ஃபுல்லு ப்ரொடெக்ஷன் உண்டு, போல சேவ் பண்ணலாம் அவ்வளவுதான். அது மைண்டுக்குள்ள ஸ்ட்ரைக் ஆயிருச்சு. சோ எப்படின்னா சிஸ்டம் நம்ம ஒரு 8th 9th 10th அதுதான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ல இருக்கு. அதுக்கப்புறம் +1 +2 இந்த எல்லா பேட்ச்ல வந்து ஒரு கோல் கீப்பர் தேவையா இருக்கும். சோ ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் கோச் கேட்டேன், டேய் யாரு கோல் கீப்பர் ஆகணும், உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஐ செட் சார் ஐ அம் த ஒன். கோச் கூட பார்க்கும்போது ஆமா இவன் கட்டையா இருக்கு, ஓகே இவனை வச்சிடலாம். ஏன்னா ஹாக்கில தெரியும் அந்த டைம்ல எப்படின்னா குண்டா இருந்துச்சுன்னா நீ கோல் கீப்பர், இன்னும் கொஞ்சம் குண்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹைட்டா இருந்துச்சுன்னா நீ வந்து ஃபுல் பேக், அதுக்கப்புறம் வந்து மீடியம் சைஸ் இருந்துச்சுன்னா நீ மிட்ஃபீல்டர், சின்ன குள்ளனா இருந்துச்சுன்னா நீ வந்து ஃபார்வர்டு. அப்படிதான் அந்த சிஸ்டம். சோ டைரக்டா வந்து நான் கோல் கீப்பர். அப்படிதான் இந்த கோல் கீப்பருக்கே வந்தேன். ஓட முடியாது, சோம்பேறியா இருந்துச்சு, அதனால கோல் கீப்பர் ஆயிட்டேன்.
வாட் அ லைஃப். சம்டைம்ஸ் ஸ்ட்ரோக் ஆஃப் லக் எப்படி மாறுது பாருங்க. இல்ல அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் ட்ரூலி ஐ அம் டெல்லிங் யூ, நான் நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன். திஸ் இஸ் எக்ஸிலரேட்டிங். நீங்க கதை சொல்லும்போது அப்படியே கண்ணெல்லாம் ஓப்பன் ஆகி கேட்கணும் போல இருக்கு. சி, நீங்க இப்போ யூ மென்ஷன் அபவுட் ஹவ் யூ கேம் இன்டு ஹாக்கி இல்லையா? அண்ட் யூ ஆல்சோ செட் ஃபியூச்சர் ஆஃப் ஹாக்கி இஸ் இன் ரியலி குட் ஹேண்ட்ஸ். ரொம்ப பாசிட்டிவா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு ஹாக்கி ஃபெடரேஷன்ல இருந்தோ இல்ல இப்ப நாங்களே யாராவது ஒருத்தர் பாக்குறோம் அப்படின்னா, ஹாக்கிக்கு அட் அ கிராஸ் ரூட் லெவல் என்ன நடக்கணும் சிஜேஷ்? இப்ப நீங்க கோச்சிங் பண்றேன், ராகுல் டிராவிட்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கேன்றீங்க. ஆமா. என்ன நடக்கணும் அட் கிராஸ் ரூட் லெவல்? ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா அவங்களுக்கு எல்லாம் கிரவுண்ட் அசஸ் கிடைக்கணும். ஆஸ்ட்ரோ டர்ஃப்னா என்னன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா இந்த நார்மல் செக் கிரவுண்ட்ல கிராஸ் கிரவுண்ட்ல இருக்குன்னா பேசிக்ஸ் கிடையாது இந்த ஆஸ்ட்ரோ டர்ஃப்ல. ஸோ அது வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 இல்லைன்னா 3 டிஸ்ட்ரிக்டாக ஒரு ஆஸ்ட்ரோ டர்ஃப் வேணும். அந்த ஆஸ்ட்ரோ டர்ஃப்ல வந்து அசஸ் கிடைக்கணும். செகண்ட், அங்க இருக்கிற கோச்சுக்கு வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லைன்னா அந்த டாக்டிக்ஸ் சொல்லி கொடுக்கணும். அதுக்காக ஒரு ப்ரோக்ராம் எவ்ரி ஸ்டேட் வந்து கண்டக்ட் பண்ணணும். எப்படின்னா ஒரு ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் டைரக்டர் மாதிரி எவ்ரி ஸ்டேட்டுக்கு ஹோஸ்ட் பண்ணிட்டு அவன் வந்து எல்லாத்துக்கும் போய் சொல்லி கொடுக்கணும். டே பேசிக்ஸ் இப்படிதான்டா, ஆஸ்ட்ரோ டர்ஃப்ல பண்ணும்போது நீ கை இந்த இடத்துல பிடிக்கணும், இந்த இடத்துல இந்த கிரிப்பை பிடிச்சதா, இந்த இப்படி பண்ணாதான் போல் ஸ்டாப் ஆகும். கிராஸ்ல பண்ண மாதிரி நீ வந்து ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிக் பிடிக்க கூடாது. நீ கொஞ்சம் 45 ஆங்கிள் பிடிச்சி பால் எடுத்து வச்சு ஸ்டாப் பண்ணாதான் உன்னால ஸ்டாப் பண்ண முடியும். அந்த மாதிரி பேசிக்ஸா கோச்சஸ் சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்டர் ஸ்கூல் டூர்னமெண்ட்ஸ் அது இயர்லி வந்து மினிமம் ஒரு 3 இல்லைன்னா 4 டூர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணோம். அப்ப இருக்கும்போது அந்த பிளேயர்ஸுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் இல்லைன்னா நான் எதுக்காக ட்ரைனிங் பண்றேன் எல்லாத்துக்கும் இருக்கும்ல. இப்ப நம்ம வந்து 1 இயர் ட்ரைனிங் பண்ணும்போது ஒரு டூர்னமெண்ட் மட்டும் தான் இருந்துச்சுன்னா அவங்களுக்கே போர் ஆயிடும். இப்போ வந்து எவ்ரி 2 மந்த்ஸ் இல்லைன்னா 3 மந்த்ஸ் டூர்னமெண்ட் இருந்துச்சுன்னா ஆமாமா இந்த டூர்னமெண்ட் தோத்துட்டா நெக்ஸ்ட் டூர்னமெண்ட் வின் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் வந்துடும். அப்படி டெவலப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளேயர்ஸ்க்கு ட்ரீம் வரும். எனக்கு வந்து அந்த ஒரு இது வரும். என்ன சொல்றது, அந்த ட்ரீம் எனக்கு வந்து இந்தியன் டீம்ல ஆடணும் இல்லைன்னா இந்தியன் கேம்ப் போகணும். அதுதான் நம்மளால பண்ண முடியும். அது ஒரு வாட்டி நம்ம கிராஸ் ரூட் லெவல் இது மட்டும் பண்ணிச்சுன்னா பாரு, நம்ம வந்து ஹை லெவல்ல வந்து நிறைய பிளேயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் நம்ம என்ன பண்றது தெரியுமா, இந்தியாவில் வாட் ஐம் சேயிங் இஸ், as an being an elite sports person, the top level is perfect. You are traveling a lot, you are having lot of camps, you are having all the latest equipments, technologies, you got scientific advices from different countries, everything is perfect. But when it comes to the grassroots level, I mean அதுதான் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் you see 140 billion people and we got only 6 medals. Why? That's a big question. So we should think about that. I mean, yeah, the top level is really good, but the production is not happening. So The we need to supply chain is yes, not happening. correct. ஸோ அதனால வந்து நம்ம வந்து கிராஸ் ரூட் லெவலுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட் நம்ம வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணோம். ஒன்ஸ் த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் டு ஹேப்பன், தென் ஆட்டோமேட்டிக்கலி டாப்ல வந்து நம்ம வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண தேவையே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று உண்டு. I should say this, but it's a bit, I mean, I don't say it's a controversial thing, but some popularity of some games like cricket, நம்ம வந்து ஒரு huge number of youth are following that game. ஸோ அதனால வந்து எப்ப பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும், நம்ம ஈவென்ட்ல வந்து 16 மெம்பர்ஸ்க்கு தான் சான்ஸ் உண்டு. I mean, then rest of them are like standbys, whatever it is. But majority of the talented players miss their talent because they are, playing a game which rarely you get an opportunity. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஈக்குவல் பேலன்ஸ் கொடுக்கணும். எப்படின்னா இப்போ நான் அது படிச்சது புக்கில் படிச்சது, நம்ம வந்து பிளேயர்ஸ் கிட்ஸுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுக்கணும். யூ ஷுட் நாட் சென்ட் தம் ஃபார் ஒன் கேம். அவங்களால வந்து அவங்கள ஃபுட்பால் ஆட வைக்கணும், ஹாக்கி ஆட வைக்கணும், கிரிக்கெட் ஆட வைக்கணும், அத்லெட்டிக்ஸ் பண்ண வைக்கணும், வாலிபால், பாஸ்கெட் பால். I totally concur with you. நான் நீங்க சொல்றதெல்லாம் வந்து நான் அஃபென்சிவா எடுத்துக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி ஆயிடுதுன்னா ஸ்லோவா, அதாவது நான் எப்பவுமே சொல்ற ஒரு லைன் தான், குட் டர்ன்ஸ் டு கிரேட்டர் குட், கிரேட்டர் குட் டர்ன்ஸ் டு ஈவில்னு. அதாவது ஒன் ஸ்போர்ட்ஸ் பாப்புலாரிட்டி இஸ் நாட் தட் ஸ்போர்ட்ஸ் ஃபால்ட் அலோன். நீங்க சொன்ன மாதிரி தான் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, நீங்க சொன்ன மாதிரி தான் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா there is sport at money at the sport. கிரிக்கெட்ல டாப் லெவல்ல இருக்கு, பட் கிராஸ் ரூட் லெவல்ல நீங்க இப்ப வந்தாலும் பேரண்ட்ஸ் தான் செலவழிக்கிறாங்க பசங்களுக்கு கிரிக்கெட்ல கூட. ஸோ இப்போ ஒரு அகாடமின்னு நம்ம மற்ற ஸ்போர்ட்டுக்கு ரன் பண்ணணும்னா கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். நான் யார்கிட்டயோ ஹாக்கி ஆளுங்கிட்டே பேசினேன். ஐ திங்க் உங்ககிட்ட தான் பேசினேன் நினைக்கிறேன். சென்னைக்கு நீங்க வந்திருந்த போது யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தேன். அப்போ தே டோல்ட் மீ ஆஸ்ட்ரோ டர்ஃபுக்கு ஆக்சஸே வந்து ஒன்ஸ் இன் அ வைல் தான் கிடைக்கும் பிளேயர்ஸுக்கு, டாப் லெவல் பிளேயர்ஸுக்கு, which is appalling. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒன்ஸ் அப்பான் அ டைம் கிரிக்கெட்லயும் அப்படிதான் இருந்தது. நான் அண்டர் 14 விளையாடும் போது, அண்டர் 14 16 விளையாடும் போது டர்ஃப் விக்கெட்ல பிராக்டிஸ் வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி தான் கிடைக்கும், எவ்ரிடே கிடைக்காது.
எவ்ரிடே ஆமா. கிடைக்காது. பட் இப்ப திங்ஸ் ஆர் டர்னிங். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அஃபோர்ட் பண்ணி போனா பைசா கொடுத்து போக முடியும். யூ செட் ஹாக்கி எஸ். இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். ஸ்டிக் வாங்கணும், எல்லார்கிட்டயும் தேவை அப்படின்னு சொன்னீங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு ஒரு பையன் வந்து இப்ப ஹாக்கி விளையாடணும், ஒரு அகாடமிக்கு போனோம் அப்படின்னா, வாட் டஸ் ஹி ஒரு பையனோ பொண்ணோ வாட் டஸ் ஹி ஆர் ஷி ஹேவ் டு டூ அண்ட் ஹவ் மச் டு தே ஹேவ் டு ஸ்பெண்ட்? See, first of all, there is no academies, visible academies இல்லவே இல்லையா? in பிரைவேட் yeah. அகாடமிஸும் இல்ல, ஃபெடரேஷன் Yeah. அகாடமிஸும் இல்லையா? Yeah. See, there are like NCOEs, that is like size centers. So we need to go கரெக்ட். for centers, you need to get into that scheme. That is a different one. There are school teams. School teams na avanga அந்த ஸ்கூல் மட்டும் தான் ட்ரெய்னிங் பண்ணும், பட் ஸ்டில் தே டோன்ட் ஹேவ் அக்சஸ் டு AstroTurf. இங்க AstroTurf எப்படின்னா, கேரளாவில் இருக்க AstroTurf எப்படின்னா, நீ வந்து சாயில் இருக்கணும், இல்லைன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் டிவிஷன் ஹாஸ்டல்ல இருக்கணும், அப்பதான் அந்த இடத்துல அசஸ் கிடைக்கும். இல்லைன்னா யூ நீட் டு கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லி ஒரு 50 மெம்பர்ஸ் கெட் டுகெதர் பண்ணி they need to put money, they need to pay, they need to book the stadium, then they need to train. ஸோ இந்த வாக்கிங் ட்ரெயின் அந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டமே இந்தியாவில் கிடையாது. ஐ மீன் சம் சாய்ஸ் ஆர் ஓப்பனிங் அப் தட் நவ், பட் நம்ம ஸ்டேட்ல வந்து அது கிடையவே கிடையாது. இப்போ கேரளாவில் பாத்தீங்கன்னா அகாடமி சொன்னா ஒரு 2 அகாடமி இருக்கும், பட் ஸ்டில் தே ஆர் ப்ரொவைடிங் ட்ரைனிங். ஓகே, கேரளால இந்த இஷ்யூ. வாட் அபௌட் தி அதர் ஸ்டேட்ஸ்? எல்லா இடத்துலயும் இப்படிதானா? இல்ல, ஒடிசா இஸ் எக்ஸப்ஷனல். ஆனா அவங்கள வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். யார் எந்த ஸ்டேட்? ஒடிசா. ஒடிஷா. They're, ஓகே, யா யா ஐ they're ஹர்ட் யா. started sponsors. Yes, they done a wonderful job. எப்படின்னா, after they started to sponsor us, they built almost 18 new AstroTurf in Odisha. 18. ஒரு பிளேயர் வந்து நார்மலா பாத்துக்கோ, அவங்களுக்கு வந்து ஷூ வேணும், AstroTurf ஷூ வேணும், ஸ்டிக் வேணும், டூத் கார்டு வேணும், ஷின் பேட் வேணும், ஜெர்சி. This is the basic thing. Then rest of the things, you know, your stick bag, your water bottles, whatever it is. And if you're going to a normal good club, they might charge you 5,000 rupees or 10,000 rupees per month. So that's how it works. Or some clubs like less. And there are most of the clubs, I think, they don't charge anything, because at least they wanted some players in their academy, so they welcome them. But So this all so is it safe to say இப்போ உங்களுக்கு ஹாக்கி விளையாடணும்னா கிளம்பி ஒரிசா போங்கன்னு சொல்றது சேஃபா? it's good. There you get the better facilities, or you join the SAI facilities. So Okay. SAI, Sports Authority of India, all the sports hostel got the best of facilities. So you can So join them. So Sai that's free of facilities are completely free for you to join. yes, this is a free for you to join. And equipments are also being sponsored, or you'll have to buy it here? See, SAI, I don't know about exactly what they do, but I believe that they give one kit for a year. So Okay. entire kit you will get in a year. But most of the times you need to buy your own, because the specification, which stick you want, which bend mold you want, which, I mean, the weight category, so everything. So always every player prefer their stick and shoes which is comfortable for them. But majority of the time they get that stick. I was reading up on you, no? So you said that you were initially a very shy person. அந்த Yes. மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல, இப்ப எதுவும் தெரியல. நானும் அப்படிதான் சின்ன வயசுல. சொன்னா Ah. ஊர் நம்பாது. இந்தியா வந்து இவ்வளவு லாங்குவேஜஸ் இருக்கு, கம்யூனிகேஷனே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. Yes. How did you manage the language barrier? Initially எப்படி இருந்தது for somebody hailing from Kerala to go and play in a national camp? Really tough, brother. Really tough. I struggled a lot. Thanks. That's what I said. Thanks. Thank God I'm a goalkeeper. ஏன்னா வந்து எனக்கு வந்து நிறைய பேச தேவையே இல்லை. அவங்கள அடிச்சா நீ பிடிக்கணும், அவ்வளவுதான், வேலை முடிச்சு போச்சு. இல்ல, பட் But கத்தனமே, நகரு கிகருன்னு கத்தனமே. அதெல்லாம் இல்ல, சும்மா இங்கிலீஷ் தான். டேய் ரைட், ஏய் லெஃப்ட், டாக்கிள், ஸ்டாப், அவ்வளவுதான். இதுக்கு மேல எல்லாம் அந்த டைம்ல தெரியல. பட் எப்படின்னா, நம்ம வந்து see South Indians going to Punjab, Patiala. My first camp was in Patiala. Patiala போறேன். நம்ம என்ன நல்லா ரைஸ், அதுக்கு மேல சாம்பார் கொஞ்சம் சாப்பிடும். அங்க போனா சப்பாத்தி டால். நம்ம வந்து சிக்கன் கறி எப்படி இருக்கும், நல்ல கிரேவியா திக்கா ஸ்பைசியா இருக்கும். அங்க போனா அந்த சிக்கன் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அந்த ஸ்வீட்டா சிக்கன் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு தந்தூரி சிக்கன் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டேன். ஏன்னா வந்து தமிழால வந்து ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அங்க. சடனா ஒரு இடத்துக்கு போறேன், மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் பஞ்சாபிஸ். என்ன பண்ணுவேன், என்ன பேசுவது தெரியாது. பட் தேங்க் காட், லக்கிலி அந்த டைம்ல தமிழ்நாடு, கர்நாடகா கோட் இனஃப் பிளேயர்ஸ், ஒரு 5 மெம்பர்ஸ் இருந்துச்சு. அவங்கள கூட தான் அப்பதான் இந்த தமிழே வந்துருச்சு கரெக்டா. even my Tamil is not Tamil. It's like, you know, normal. நம்ம communicate பண்ணலாம். இல்ல, ஏன் தமிழோட உங்க தமிழ் நல்லா இருக்கு ஆக்சுவலா, டு பி ஃபேர். சூப்பரா பேசுறீங்க தமிழ். மை क्वेश्चन வாஸ், தமிழ் அப்படிதான் கத்துக்கிட்டீங்களா? அந்த 5 பிளேயர்ஸ் இருந்தனால கத்துக்கிட்டீங்களா? Yes. So initial stage, அப்புறம் movies. We are very fond of Tamil movies. அதனால தான். பட் அந்த டைம்ல இவங்களா இருந்தனால தான் சர்வே. யார் இருந்தாங்க தமிழ்நாட்டுல இருந்து அப்போ? ஃபர்ஸ்ட் வந்து ராஜா, செந்தில், பிலிப், ஒரு பிரவீன்,
இவங்கதான் ஃபர்ஸ்ட் கேம்ப்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெங்களூர்ல வந்து ரகுநாத், எஸ்வி சுல்லாச்சாரி, விக்ரம் காந்த். எஸ். ஸோ இவங்க இப்போ கூட நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல உண்டு. இப்பவும் கூட பேசிட்டு தான் இருக்கோம். அவங்கள எல்லாம் மெசேஜ் பண்ணுவேன் இன் பிட்வீன். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஈஸியாச்சு கம்யூனிகேஷன். பட் ஸ்டில் ஒரு ஸ்ட்ரகிளிங். ஏன் தெரியுமா? நம்ம எல்லாம் போகும்போது அந்த டைம்ல எல்லாம் இந்த அடிடாஸ், நைக்கி இதெல்லாம் தெரியவே தெரியாது. இருக்கிற இந்த லோக்கல் என்ன சொல்ல டி-ஷர்ட் தான் போட்டுப்போம். இருக்கிற ஷூனா ₹100 ஷூ தான். அந்த டைம்ல கிடைக்குமே நம்ம இந்த என்ன சொல்றது? கேன்வாஸ் ஆர்எஸ்சி ஷூஸ். ஆமா அரசு ஆர்எஸ்சி அரசு கேன்வாஸ் பாட்டா. கேன்வாஸ் ஷூ ₹100. ஆமா ஓகே பாட்டா இதெல்லாம் கேன்வாஸ். போட்டு தான் போவோம். அங்க போன உடனே இவங்கள நம்மள பாப்போம் இப்படி. என்னடா முறைச்சு பாப்போம். எந்த பிராண்டடா இது? எந்த ஷூ போட்டிருக்கடா இவன்? அதெல்லாம் வந்து சின்ன பையன் இப்ப நான் கேம்ப் போகும்போது எவ்வளவு 13, 14 இயர்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஹியூமிலியேஷன் மாரி ஃபீல் ஆகும். நம்மளால வந்து அது கொஞ்சம் கஷ்டம். அத ஃபேஸ் பண்ணது கஷ்டம். ஏன்னா, அவங்கள பார்த்து சிரிக்கும். அவங்களது லாங்குவேஜே ஃபர்ஸ்ட் புரிய மாட்டேன். 2 பேர் சேர்ந்து நம்ம பார்த்து சிரிச்சுட்டு இருந்தா நம்ம என்ன நினைக்கும்? அடேய்! இவன் நம்ம பத்தி ஏதோ பின்னாடி பேசிட்டு நம்மள தான் இருக்கு. கிண்டல் பண்றான். ஆமா கரெக்ட். அந்த அந்த ஃபீலிங் தான் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் எல்லாம் கேம்ப் போறதுக்கு விருப்பமே இல்ல. ஐயோ! வேணாம் சாமி எனக்கு முடியும். ஒரு வாட்டி கேம்புக்கு போயிட்டேன். கேரளாவுக்கு வந்தா ராஜா மாரி இருக்கலாம். நான் இந்தியன் கேம்ப் போயிட்டு வந்தேன்னு சொல்லிலாம் இருந்துச்சு. அப்புறமா ஒரு வாட்டி திருப்பி கேம்ப் விட்டு வரும்போது கோச் சொன்னேன். "டேய்! உனக்கு தான்டா இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ஆடுறா. ஒரு வாட்டி டீம்ல ஆடுனா உனக்கு வந்து கன்டினியூஸ் ஆடலாம்." அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டே வந்துருச்சு. "டேய்! அவங்கள இது என்ன வேணாலும் பேசட்டும். உனக்கு சாப்பாடு கிடைக்குதா? படுக்கிறதுக்கு பெட் உண்டா? ட்ரெய்னிங் கிடைக்குதா? போதும். அதே மட்டும் யோசிச்சு அங்கேயே இருடான்னு" சொல்லி அப்படிதான் கேம்ப் கன்டின்யூ பண்ணேன். எனக்கு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் எடுத்துருச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் பிரேக் கிடைக்கிறதுக்கு. 2 இயர்ஸ் வந்து சேம் மென்டாலிட்டி. நீ எல்லாம் பேக் பண்ணி கேம்ப் கிளம்புற. ஒரு 3 மந்த்ஸ் அங்க ட்ரெய்னிங் பண்ணுவ. லாஸ்ட் டீம் அனௌன்ஸ் பண்ணும்போது ஃப்ரீ யூ ஆர் நாட் தேர் இன் த டீம். ஓகே. நெக்ஸ்ட் டே பேக் பண்ணோமா, ரிட்டர்ன் வீட்டுக்கு வரணுமா, ஸ்கூலுக்கு போணுமா, படிக்கணுமா, எகைன் கேம்புக்கு கூப்பிடும். திருப்பி போவோம். 3 மந்த்ஸ் ட்ரெய்னிங் பண்ணும். அதுக்கப்புறம் ஓகே யூ ஆர் நாட் தேர் இன் த டீம். ஓகே கம் பேக். இப்படியே ஆகி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் கிடைச்சிருச்சு. அந்த பிரேக் வந்து ஒரு லக்கி பிரேக். பெர்ஃபார்ம் ரியலி வெல். அப்படியே அது கன்டினியூஸ் போயிட்டேன். பட் இனிஷியல் இல்ல ஸ்டேஜ் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங். இல்ல ஐ கேனாட் எம்பத்தைஸ் வித் யூ மோர். ஏன்னா நான் இப்ப ரீசெண்டா கூட என்னோட புக் எழுதியிருந்தேன். அந்த புக்ல சேம் திங் நானும் எழுதியிருந்தேன். நான் அண்டர் 16 அண்டர் 17 ஸ்கூல் பையனா போகும்போது என்னடா நம்ம இதே கண்ட்ரில தான் இருக்கோமா? இது எந்த கண்ட்ரி? அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதோட ஆமா, ஃபால்ட் அகைன் ஐ கீப் ரிப்பீட்டிங். நம்ம தான் புரிஞ்சுக்கணும். வி ஆர் இன் அ கண்ட்ரி வித் சோ மெனி லாங்குவேஜஸ். இட்ஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இன்னொரு ஊர் டிஃபரெண்டா இருக்குங்கிற ஒரு தாட்டே இல்லாம நம்ம வந்துர்றோம். இந்தியா ஆமா, ஒன்னெஸ்ன்னு நெனச்சு வளர்றோம். சோ ஐ ஆமா, திங்க் நம்மள மாரி ஆளுங்க வி ஷுட் பி ஏபிள் டூ எக்ஸ்போஸ் இட் டூ தி யங்ஸ்டர்ஸ் சேயிங் வாட் டூ எக்ஸ்பெக்ட் அட் தி நெக்ஸ்ட் லெவல். இப்படிதான்டா ஆமா, இருக்கும். ஆமா. இதுக்கு ப்ரிப்பேர்டா போ. இன்னும் கொஞ்சம் பெட்டரா போவாங்க வித் தி ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ். பயங்கர சீரியஸா போச்சு. அண்ட் ரொம்ப ஆமா. இன்ஃபர்மேட்டிவா இருந்தது ஸ்ரீஜேஷ். பட் நீங்க சொன்னீங்க தமிழ் கத்துக்கிட்டேன் அப்படின்னு. கன்னடமும் பேசுவீங்களா? ரகுநாத் சொன்னீங்க. ரகுநாத் நெறைய பார்த்திருக்கேன். வெரி ஃபேமஸ் பிளேயர். எஸ், எஸ். கன்னடா வந்து என்னாச்சுன்னா, நம்ம பெங்களூர்ல தான் எப்பவும் கேம்ப்ல இருக்கோம். ஏன்னா இந்த பசங்கள நம்மள பேச விட மாட்டியே. ஏன்னா அவங்களும் தமிழ் பேசுவேன், நானும் தமிழ் பேசுவேன். எந்த இடத்துல கரெக்ட். போனா டேய் வெயிட் பண்றா. அவங்கள வந்து எல்லாம் மேனேஜ் பண்ணிடும். சோ அதனால வந்து காமன் லாங்குவேஜ் வந்து தமிழ் எல்லாத்துக்கும். பட் கன்னடா வந்து இப்போ இப்போ அவங்கள எல்லாம் போயிட்டு இப்போ கர்நாடகா வந்து ஒரே ஒரு பிளேயர் தான் கேம்ப்ல இருக்கு. ஈவன் தமிழ்நாடு கூட 1 பிளேயர் தான் கேம்ப்ல இருக்கு. சோ சோ, அதனால வந்து அந்த இப்போ வந்து கம்யூனிகேஷன் கொஞ்சம் கம்மி. பட் ஸ்டில் இப்ப என்னாச்சுன்னா, சீனியர் மோஸ்ட் இருக்குல்ல. சோ, அதனால வந்து நமக்கு வந்து கேட்க தேவையில்ல. எல்லாமே நமக்கு கிடைக்கும். சோ, அதனால வந்து இப்ப லாங்குவேஜ் பிரச்சனை சீனியர் மோஸ்ட் ராகிங்லாம் பண்ணுவீங்களா? ஆ தட்ஸ் அ டிஃபரண்ட் ஸ்டோரி பிரதர். அதுதான் ஐ மீன் ஃபன்னி ஒன்ஸ். சோ, பிஃபோர் எப்படி தெரியுமா? ரொம்ப நாள் இப்போ நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் கேம்ப் போது 2004ல தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஜூனியர் கேம்ப்ல இருக்கும்போது அங்க அந்த இடத்துல சேம் கேம்ப்ல வந்து சீனியர் கேம்ப் இருந்துச்சு. சீனியர் டீமும் சேம் கேம்ப்ல இருந்துச்சு. சோ, நான் சாப்பிட்டு இருந்த ஒரு நாளைக்கு, தனியா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுருந்தேன். சடனா வந்து திலீப் டர்கி அந்த டைம்ல இந்தியன் டீம் கேப்டன், சீனியர் டீம் கேப்டன். அதுக்கப்புறம் பரத் சேத்ரி வந்துட்டு 2 பேர் உள்ள. நான் பயந்துட்டேன் முதல்ல. ஏன்னா இவங்க கூடலாம் ஃபர்ஸ்ட் ஹிந்தியே தெரியாது. அப்புறம் என்னடா பேசுவேன் இவங்க கூட அவ்வளவு சீனியர் பிளேயர் வந்துட்டுல்ல அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் ஒரு தனி டேபிள் உட்கார்ந்துட்டு இவனுங்களும் வந்து எந்த டேபிள்ல உட்கார்ந்துட்டேன். ஐயய்யோ! மாட்டிட்டேன் என்ன பண்ணுவேன்? என் கண்ணு இப்படியே வந்து சாப்பிட்டு இருந்தேன். முழிச்சு கூட பார்க்கல அவங்கள. அப்புறம் அந்த பரத் சேத்ரி கோல் கீப்பர் அவங்களுக்கு யாரோ தெரியுமே. "டேய் भाई आपको पता है ये कौन है?" मैं சொன்னேன். "हाँ भाई, नाम क्या है?" "दिल्ली भाई." ऐसे இப்படியே உட்கார்ந்துட்டேன். கண்ணு கூட முழிச்சு பார்க்கல. இப்படியே உட்கார்ந்துட்டேன். "ये कौन है?" "इंडियन टीम कैप्टन." "ठीक है, बायोडाटा पढ़ा है कभी?" डायलॉग है, हैं? "बायोडाटा पढ़ा है कभी?" நான் சொன்னேன். "हाँ भाई." "अबे तेरा कौन सा कैंप है?" நான் சொன்னேன். "எவ்வளோ 12 கேம்ப் ஆயிடுச்சு." அவ்வளோதான் கேம்ப் இன்டர்நேஷனல் ஆடலைல்ல அப்போ. भाई ने
14-15 कैंप तो वैसे ही छोड़ दिया होगा, तेरे को पता है? திலீப் அங்கிருந்து சிரிச்சுட்டே இருக்கு. எனக்கு தெரியல. நான் இப்படியே உட்கார்ந்துருக்கேன். திலீப் பாய் சொன்ன, "சோட்டு தி போ, தூ ஜா பே" அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது பயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அவ்வளவு சீனியர், அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்ல. பட் ஆஸ் எ யங்ஸ்டர் எனக்கு வந்து அந்த பயம். அது என் மனசுல எப்பவும் உண்டு. ஏன்னா, டேய் ஒரு சீனியரா இருக்கும்போது ஜூனியர்ஸ வந்து அப்படி வச்சுச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது. இருக்க மாட்டேன். டெஃபினட்டா இருக்க மாட்டேன். ஏன்னா வந்து எப்பவும் பயந்து பயந்து தான் இருக்கும். So when we become senior, ஞான, சுனில், ரகு, வீரேந்திர லாக்ரா, இவர் ருபிந்தர் பால், சர்தார்ல இருக்கும்போது we change that trend. நம்ம எப்ப பண்ணோம்னா, ஆல்மோஸ்ட் we try to get a junior player into our roommates. அவங்கள தான் ரூம்மேட்டா இருக்கும். அவங்க கூட பேசுவேன். Then this whole cake celebration, we started it. ஒரு பர்த்டே வந்துச்சுன்னா எல்லாத்தையும் மூஞ்சில கேக் போடும். அந்த எக் எடுத்துட்டு மண்டை மேல அடிக்கும். ஹனி ஊத்தும், டால் ஊத்தும். இல்லைன்னா அந்த தயிர் எல்லாமே எடுத்து அவங்க மேல போடுவேன். ஸோ இன்டைரக்ட்லி அது ஹராஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் த பெஸ்ட் வே டு இன்டராக்ட் அண்ட் கெட் தம் இன் டு த சேம் ஜோன். பிரேக்கிங் தி ஐஸ். எஸ் எஸ் அந்த அந்த அது வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப என்னது பர்த்டே இருந்துச்சுன்னா சின்ன பையன் வந்து மண்டை மேல மொட்டை அடிச்சுட்டு ஓடிடும். ஸோ தட் இட்ஸ் பிகம் லைக் எ கல்ச்சர் அண்ட் இட்ஸ் பிகம் லைக் எ டீம் பாண்டிங் ஆக்டிவிட்டி. இப்ப பாத்துச்சுன்னா ஒரு பிளேயர், ஒரு சின்ன பையன் வந்து கூட பாய் ठीक है कब जा रहे घर அப்படின்னு கேட்பேன். என்ன கிண்டல் பண்ணுவேன். பட் இருந்தாலும் that is the success of the team. சரி ஸ்ரீஜேஷ், பிஃபோர் ஐ கெட் டு த லாஸ்ட் செக்மெண்ட் which is a little bit on மூவிஸ் பிடிக்கும்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஒலிம்பிக் வில்லேஜ், ஒலிம்பிக்ஸ் போயிருக்கீங்க. பட் இங்க போயிட்டு இருக்கீங்க, 2-3 ஒலிம்பிக்ஸா போயிட்டு இருக்கீங்க. இப்ப அங்க போகும்போது என்ன டிஃபரெண்டா இருக்கும் ஸ்ரீஜேஷ்? ஏன்னா நாங்க அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்கு. அது வேர்ல்டு கப்புக்குன்னு போவோம், ஹோட்டல்ல தங்குவோம், ஒரு டீம் ஒரு ஹோட்டல்ல தங்குவோம். ஒலிம்பிக் வில்லேஜ் எப்படி இருக்கும்? ஹவு இஸ் இட் டிஃபரெண்ட் அண்ட் எப்படி இருக்கும்? இட்ஸ் லைக் எ ஃபெஸ்டிவல் பிரதர். எ கிரேட் ஃபெஸ்டிவல். ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் பீப்புள், என்ன சொல்ற, டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், டிஃப்ரெண்ட் ஐ மீன் சாய்ஸ் ஆஃப் ஃபுட். ஓகே, நம்ம என்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு அக்ரிடேஷன் சென்டர் இருக்கும். அங்க வந்து நமக்கு அக்ரிடேஷன் வேலிட் பண்ணி கொடுத்துரும். செக்யூரிட்டி செக்இன் பண்ணி உள்ள முடிஞ்சிச்சுன்னா தெர் இஸ் லைக் எ கேட்டட் கம்யூனிட்டி. நிறைய ஃபிளாக்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபிளாக்ஸ் இருக்கும். எந்த கண்ட்ரி எந்த டீம்னு சொல்லி அங்க எழுதி வச்சிருக்கோம். நம்ம அப்படியே போனா நம்ம வில்லேஜ் நம்ம இதுக்குள்ள போயிடும். ஸோ இட்ஸ் லைக் எ நார்மல் ஃபிளாட். ஒரு 6 மெம்பர்ஸ் ஒரு ஃபிளாட்டுக்குள்ள 3 பெட்ரூம் 2 ஷேரிங். இல்லைன்னா 8 மெம்பர்ஸ் 1 ஃபிளாட் 4 பெட்ரூம் 2 ஷேரிங். அந்த மாதிரி தான். அதுக்குள்ள போச்சுன்னா சரி நம்ம எல்லாம் செட்டில்ட் ஆயிடும். தென் யூ கேன் தேர் வில் பி ஐஓஏ, இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஆஃபீஸ். இது இந்த வாட்டி அதுக்கு சேர்ந்து வந்து ஒரு ரிகவரி யூனிட், அதுக்கப்புறம் மெடிக்கல் செட்டப். ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஸோ எனி டைம் எனி இஷ்யூஸ் யூ கேன் அப்ரோச் தேர் வில் பி டாக்டர். வெளியில் முடிஞ்சிச்சுன்னா இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு ஷாப் இருக்கும். யூ கேன் பர்ச்சேஸ் திங்ஸ். ஒரு சொவனியர் ஷாப் இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், தென் நார்மல் கஃபேட்டேரியா இருக்கும். திஸ் ஆல் பேட் ஏரியா. there will be lot of coffee shops. It's like totally free. அங்கே இப்போ இந்த வாட்டி ஒலிம்பிக்ஸ்ல கோஸ்டா காஃபி தான். ஓகே, காஃபி ஷாப்ஸ்லாம் ஃப்ரீயா? Yes, it's free. Absolutely free. Grab and go தான் சொல்லுவதுக்கு. See, you want coffee, you get it. There will be vending machines. So you get a ஒரு சின்ன பீஸ் மாதிரி கிடைக்கும், ஒரு wooden piece. You can take anything. பெப்சி வேணுமா, கோலா வேணுமா, இல்ல எனர்ஜி ட்ரிங்க் வேணுமா, இல்லனா வாட்டர் வேணுமா, you can tap, you can get it. It's all cost of free. பெப்சி கோலாலாம் வைப்பாங்களாங்க? ஆமா ஆமா. இந்த அத்லெட்டிக் 360 எப்படின்னா இந்த பிளேயர்ஸ்க்கு, இந்த ஃபார்மல் அத்லெட்ஸ், ஒலிம்பியன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அவங்க கேரியர் எப்படி டெவலப் பண்ணலாம், பிசினஸ் எப்படி பண்ணலாம், இல்லைன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்னெல்லாம் பண்ணலாம், அந்த ஐடியாஸ் அவங்களுக்கு கொடுக்கும். அது முடிஞ்சு ஸ்ட்ரைட்டா உள்ள போச்சுன்னா there will be ஏரியா where you can drop your bags. அதுக்கப்புறம் தான் the best part, that's like a huge dining hall. ஒரு ஹியூஜ் டைனிங் ஹால் அப்படின்னா அதுக்குள்ள வாட் யூ வாண்ட் யூ வில் கெட் இட், யூ நேம் இட் யூ வில் கெட் இட். அந்த மாதிரி ஃபுட் இருக்கும். ஸோ அதுல வந்து என்ன சொல்ற, யூரோப்பியன் ஸ்டைல் இருக்கும், ஏஷியன் ஸ்டைல் இருக்கும், இந்தியன் இருக்கும், அரபிக் ஸ்டைல் இருக்கும். ஹலாலுக்கு வந்து தனியா ஒரு இடம் வச்சிருக்கும். இஃப் யூ வாண்ட் ஹலால் ஃபுட் யூ கேன் கோ இட். யூ கிராப், யூ ஈட். யூ கேன் ஈட் எனிதிங் எனி டைம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 24 hours. பட் மோஸ்ட்லி 11 o'clock வந்து மெயின் கோர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடும். தென் யூ கேன் கிராப் பிரெட்ஸ் ஆர் muesli, whatever, cerelac or whatever things. Drinks will be there. You can eat it. அந்த மாதிரி தான். அதுதான் எப்போ ஹைலைட். ஏன்னா there you can two different people. நான் எப்போ நோட்டீஸ் பண்ண ஒரு காரியம் தான். ஒன் கேட்டகரி பீப்புள் they complain. இந்த ஃபுட் சரியில்லை, இது நல்லா இல்லை, இந்த குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு. பட் there are people, அவங்களுக்கு பிளேட் பார்த்துச்சுன்னா அந்த பிளேட்டுக்குள்ள எல்லாமே இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி திங். அவங்களை என்ஜாய் பண்ணி சாப்பிட பார்த்துச்சுன்னா நான் கூட அந்த மாதிரி சாப்பிடுறது கிடையாது. சீரியஸா
இப்போ வந்து ஒரு ஒலிம்பிக்ஸ் முடிஞ்ச உடனே நிறைய ரூமர்ஸ் கேட்கலாம், ஃபுட் சரியில்லை, குவாலிட்டி இல்ல, அப்படி இப்படின்னு. பட் இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது தான் ஆஹா, டேய் நீ பண்ண தப்பு இல்ல, அவங்கள பாருன்னு சொல்லி. ஸோ அங்க வந்து நீ ரிச்சா, நீ பூரா, நீ வந்து கருப்பா, நீ வெளுப்பா, உங்க கண்ட்ரி எது, உங்க ஸ்டேட்டஸ் எது, அது எதுவுமே கிடையாது. யூ ஆர் சிட்டிங் த சேம் பிளேஸ், ஈட்டிங் த சேம் ஃபுட். அண்ட் த பெஸ்ட் பார்ட் யூ நோ வாட், உட்கார்ந்து இருக்கும்போது தான் மோஸ்ட்லி செரீனா வில்லியம்ஸ் இப்படியே வாக்கிங் போகும். இல்ல நான் வந்து என்ன சொல்ல, இன்னொரு மைக்கேல் பிலிப்ஸ் வந்து இந்த பக்கமே போயிடும். அந்த மாதிரி உசேன் போல்ட், நம்ம எங்கேயும் சும்மா வண்டி பஸ்ல வந்து இறங்கி வாக்கிங் போகும்போது உசேன் போல்ட் நம்மள பாஸ் பண்ணி போகும். ஸோ இதெல்லாம் பார்த்துச்சுன்னா, ஓ மை காட், யூ ஆர் இன் a different world. So, அந்த ஒரு இடம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தட்ஸ் ஒன்லி பிளேஸ் வேர் எவ்ரி athlete are equal. True. Everyone ஏய் in the same way. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஷோவை இப்ப ஸ்ரீஜேஷோட பாக்குற இன்டர்வியூ பார்த்து தயவுசெய்து ஹாக்கி ஸ்டிக் எடுத்து கிளம்புங்க, சாய் போய் சேருங்க, இல்ல ஒரிசா போங்க, இல்ல எங்க போறோமோ ஹாக்கி ஆடுங்க. இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ஸ் கண்டிப்பா ரெப்ரசென்ட் பண்ணணும். பட் ஸ்ரீஜேஷ், இன்னொரு Yes. எண்டிங் லைட்டர் நோட். இப்ப நீங்க தமிழ் சினிமா நிறைய பாப்பேன், நீங்க என்ன ஆமா. ஃபேவரட் மூவி ஸ்ரீஜேஷ்? அது யார் ஃபேவரட் ஹீரோயின் இது வேணா சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் க்ளோஸ் யுவர் ஐஸ், ரஜினிகாந்த் சார், பாஷா, படையப்பா, வாட் எவர் மூவிஸ். இது வந்து எவ்வளவு வாட்டி பார்த்தாலும், இல்லைன்னா மீன்ஸ் எந்த டைம்ல பார்த்தாலும் யூ ஃபீல் ஹாப்பி. See, that's the best way. ஏன்னா வந்து அது வந்து சின்ன வயசுல பார்த்திருக்கல, அதனால வந்து அது மனசுக்குள்ளே இருக்கு. ஐ மீன் லேட்டஸ்ட் வேல நிறைய உண்டு. சூர்யா எல்லா மூவி பார்ப்பேன், விஜய் சூர்யா மூவி எல்லாம் பார்ப்பேன். பட் இருந்தாலும் அந்த ஸ்பெஷல் பிளேஸ் ஃபார் ரஜினி சார் அண்ட் கமல் சார். ஜெயிலர் பாத்தீங்களா? அப்புறம் அது டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கே, இதுக்குள்ளே இருக்கு இப்போ ஐபேடுக்குள்ள ஜெயில. சி சம்டைம்ஸ் இவங்களெல்லாம் இன்டைரக்ட் பை இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அந்த ஏஜ்ல இந்த மாதிரி கேரக்டர் பண்ணனா, இல்லைன்னா அந்த எனர்ஜெட்டிக் காமிக்கணும்னா, நம்ம எல்லாம் பார்த்தா டேய் நம்மளெல்லாம் நம்ம லெவலுக்கு பண்றே இல்லையா, ஒரு செல்ஃப் டவுட் வந்துடும். பட் தே ஆர் ஆல் கிரேட் சீரியஸ்லி. சரி, சாண்டல்வுட்ங்கிற பாருங்க. சரி, மலையாள மூவிஸ்ல யாரு ஃபேவரட் ஹீரோ? மம்முட்டி மோகன்லால் அந்த ஜெனரேஷன்ல இருக்கியே. ஒருத்தர் பிக் பண்ணோம்னா ஐயோ கஷ்டம். இந்த கண்ணன்னு கேட்டா எந்த கண்ணு இருக்கும், அதான் கஷ்டம். ஏன்னா மம்முட்டி மோகன்லால் வந்து சி சின்ன வயசுல இருந்தே மனசுக்குள்ள இருக்கு. சி நம்மளெல்லாம் 90s கிட்ட இல்லைன்னா 80s ஏறான்னு வேணா சொல்லலாம். ஸோ அந்த டைம்ல பார்க்கும்போது இவங்கள தான் ஹீரோஸ். பட் இப்போ வந்து நிறைய பேர் இருக்கு. டொவினோ தாமஸ் இஸ் ஒன் ஆஃப் த சார்மிங். பிருத்விராஜ் இஸ் டூயிங் குட், தில்கர் டிக்யூ இஸ் டூயிங் குட். ஸோ நிறைய பேர் இருக்கு இப்போ வந்துருச்சுன்னா. பட் இருந்தாலும் அந்த மம்முட்டி மோகன்லால் மனசுக்குள்ள தான் இருக்கும். மூவி பஃபா நீங்க நிறைய பாப்பீங்களா மூவிஸ்? இல்லமா பிரதர், அது சொல்ல கேளு. இந்த மூவில கூட நான் சூசி நம்ப மாட்டேன். எங்களுக்கெல்லாம் ரொம்ப எனக்கு இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா டூர்னமெண்ட் டைம்ல எப்பவும் ப்ரெஷர் இருக்கும். அந்த டைம்ல வந்து இன்னொரு ப்ரெஷரான மூவி எல்லாம் பார்க்கவே முடியாது. மூவில கூட போயிட்டு ஸ்ட்ரெஸ் இருக்கணும்னா என்னால ஐயோ தாங்கவே முடியாது. ஒரு வாட்டி ஆயிடுச்சு இப்படி. நம்ம ஹாக்கி லீக்னு சொல்லி லீக் இருந்துச்சு. அந்த லீக் இருக்கிற டைம்ல வந்து நான் யூபி விசார்டுக்காக ஆடிட்டு உத்தரப்பிரதேஷ். ஒரு 3 மேட்சஸ் ஹோம் கிரவுண்ட்ல வந்து லூஸ் ஆயிட்டேன். நான் யோசிச்சேன் ஓகே, அதுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வேணுமேன்னு சொல்லி ஒரு மூவி போலாம்னு சொல்லி போயிட்டேன். அந்த டைம்ல தான் இந்த ஏர்லிஃப்ட் அசோக் குமார் மூவி வந்துருச்சு. ஏர்லிஃப்ட் அது கரெக்ட் பேரு வந்துட்டேன். ஓகே போலாம் சொல்லி போயிட்டு உட்கார்ந்து பார்த்தேன். அந்த மூவி வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்ட்னு சொல்லு, அது கிடையாது. அது ஸ்ட்ரெஸ் கொடுக்கிறது. அதுலயே வந்து டென்ஷன், அதுக்குள்ள வந்து அந்த அந்த என்ன சொல்றது, ஐயோ அந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் 10 இருந்துச்சு. அந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ் லெவல் 50 போனேன். அதுக்கப்புறம் 2 மேட்சஸ் கூட தோத்துட்டேன். அன்னைக்கே நினைச்சேன் டேய் இது கடவுளே கண்டிப்பா மேட்ச் டைம்ல எல்லாம் சூசியான மூவி ஃபர்ஸ்ட் பாப்பேன். அது சிரிக்கிறதுக்கு ஏதோ உண்டா, இல்லைன்னா காமிக் ஷோ தான் பார்ப்பேன். இந்த மூவிஸ் எல்லாம் வந்து கஷ்டம். ஏன்னா டூர்னமெண்ட் டைம்ல நானா. பட் அதர் டைம் ஓகே ஐ கேன் வாட்ச் எனி மூவிஸ். இல்ல, நான் பார்த்த மூவியே பாப்பேன். அதுதான் சேஃபஸ்ட். ஆமா ஜாலியா போயிடலாம். அதான் சொன்னேன். படையப்பா மூவில இருக்குல்ல, அந்த டயலாக்ஸ் கேட்கும்போது நமக்கு தெரியும் வாட் இஸ் நெக்ஸ்ட்னு சொல்லி. சோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி ஈஸி. இது ஆக்சுவலி ஒரு சைக்கோமெட்ரிக் அனாலிசிஸே பண்ணலாம். இட் இஸ் பீன் அ ஃபேண்டாஸ்டிக் ரைட். இன்ஃபேக்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி ஒருத்தர் இவ்வளோ எங்கேஜிங்கா பேசி அப்படியே அட்மையர் பண்ணி என்ன நடக்குது ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கேட்டேன். நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் பீன் குட் இன்டர்வியூஸ், வெரி என்டர்பிரைசிங். பட் யூஆர் நேச்சுரல், யூஆர் ரியலி குட் ஸ்டோரி டெல்லர் ஆல்சோ. நிறைய பேர் ஆக்சுவலி கத்துக்கணும். ஏகப்பட்ட லெசன்ஸ் இருக்குது இல்லை ஆக்சுவலி கத்துக்கிறதுக்கு. பட் ஆன் தட் நோட், பிஃபோர் ஐ சைன் ஆஃப், ஐட் லைக் டு சே உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டிண்ட் இஸ் ஆஸ் க்ளோரியஸ் ஆஸ் யுவர் பிளேயிங் கரியராகவே இருக்கணுங்கிறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். I really hope நீங்க கேரளா மட்டும் இல்லாம என்டையர் கண்ட்ரில if you can set up a series of academies or do something at grassroots level, it will be unbelievable. And if at all I can be of any small help, I'll always be there around for you as a friend and a brother. So
Please count on me. Thank you so much for once again doing this, Srijesh. All the very best for joining. And thank you once again for joining me on DRS with Ash. All the very best for your future. Thank you very much, brother.